ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் கீர்த்தியர். இன்னைக்கு ஜூலை 16க்கான எக்ஸிகியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் நேற்று பயஸ் படி நான் செல்லிங்கில் தான் இருந்தேன் சிம்பிளாக. ஏன்னா மார்க்கெட் வந்து நல்லா மேலே சஸ்டெயின் ஆகிட்டு அது பவர் இல்லாமல் கீழே ஃபாலோ ஆயிடுச்சு. அகெயின் வந்து புல்ஸ் வர ட்ரை பண்ணியிருக்கான். ஸ்டில் இந்த ஹை கூட வராதனால மார்க்கெட் இங்கேயே முடிஞ்சனால நான் இன்னைக்கான பயஸ் வந்து செல்லிங்கை தான் எடுத்திருந்தேன். ஸோ இது நேற்று வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ஒரு சின்னதாக ஒரு கேப் அப் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் கேண்டிலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தப்பறம் 935 கேண்டில் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுச்சு. அது வந்ததுக்கு அப்புறமே இம்மிடியட்டாகவே ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே சப்போர்ட் கிரியேட் பண்ண உடனே ஒரு புல்லிஷ் கேண்டில். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில். ஸோ என்ன பண்ணிட்டேன்னா இதை வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸாக நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் செல்லிங்கில் தான் இருக்கனால. ஸோ இது இவ்வளோ பெரிய புல்லிஷ்க்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர் எனக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு ஹெல்த்தியான்றனால ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சேம் ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கன்சால்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே போக ட்ரை பண்ணுது. ஸோ அகைன் கீழே வருது. எல்லா கேண்டிலுமே விக்ஸோடையே இருந்துச்சு. ஸோ விக்ஸோடய இருக்கப்போ என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ மார்க்கெட் வந்து கீழே போக ட்ரை பண்ணால் கூட இனாஃபான செல்லர்ஸ் இல்லாதனால மார்க்கெட் வந்து அதே லெவலில் சுற்றிட்டு இருக்கிறத நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன். ஸோ ப்ரெடிக்ட் பண்ணவும் எங்கே இது வந்து அட்லீஸ்ட் ஃபேக் பண்ணுதா அப்படின்றத பார்த்தேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இங்கே ஹையில் தான் செல்லர்ஸ் இருப்பான், இந்த ஹையில் தான் செல்லர்ஸ் இருப்பான். ஆனால் மார்க்கெட் வந்து லோலே சஸ்டெயின் ஆகிறனால செல்லர்ஸ் புதுசாக வர செல்லர்ஸ் இங்கே இல்லாதனால மார்க்கெட் கீழே போக ட்ரை பண்ணுது. பட் ஆனால் முடியல, ஏன்னா இங்கே பையர்ஸ் அதிகமாக இருக்கான். அதனால மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதுதான் மைனர் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து சப்போர்ட்டு. இந்த கேண்டில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்பி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்குமே நான் வந்து செல்லிங் பயஸில் இருந்தேன். பட் ஆனால் இங்கே கன்சால்டேட் ஆகிட்டு திரும்பி ரிவர்ஸ் ஆகிறத பார்த்தேன். இங்கே ஆல்ரெடி வந்து இங்கே வந்து செல்லர்ஸ் கிடையாது, பையர்ஸ் தான் இருக்கான், மேலே தான் செல்லர்ஸ் இருக்கான். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிஜெக்ஷன் கொடுக்குது. ஸோ இது வந்து நான் ஃபேக்காக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன் ஃபேக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இங்கே ஆக்சுவலாக இங்கே வந்து செல்லர்ஸே கிடையாது, மேலே இருக்கிறனால மார்க்கெட் வந்து ஃபேக்காக நான் இன்னும் கீழே தான் போக போகிறேன் அப்படின்றதுக்காக ட்ராப் பண்ணுறதுக்காக இமிடியேட்டாக இவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் கொடுத்தா கூட அடுத்த கேண்டில்ஸ் வந்து ஹெல்த்தியாக கொடுத்து ஃபேக் பண்ண ட்ரை பண்ணான். ஸோ இங்கே தான் என்னோட பயஸ் லைட்டாக புல்லி ஷேட் மாறிச்சு. அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட்டும் இப்படி ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்தோன்னே இப்போ என்ன மார்க்கெட்டை என்ன நினச்சிட்டேன்னா, இங்கே வரப்போ இந்த கேண்டில் வரப்போ ஃபீல் பண்ணிட்டேன் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி போயிட்டு இங்கே இருக்க செல்லர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றதான் ப்ரெடிக்ஷன். பட் இங்கே எனக்கு இவ்வளோ பெரிய மொமெண்டம் தெரிஞ்சனால, இங்கே போகிறான்றது தெரிஞ்சனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஏன் இதை விடணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே விடணும், ஆல்ரெடி இங்கே போயிடுச்சுன்னா நமக்கு டார்கெட்டை புக் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு இமீடியட்டாகவே இந்த கேண்டில் கிட்டே நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட்டும் நமக்கு ஆப்ஷனும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ அதை நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ இங்கே கேண்டில் எப்படி விழுந்திருக்கு. பட் ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள், ப்ரைஸை அப்படியே டோஜி மாதிரி கைண்ட் ஆஃப் சிம்பிளை கொடுத்து நமக்கு வந்து ஸ்லோ ஆகியிருக்கு. இங்கே ஆப்ஷனில் உடச்சிருச்சு. இந்த 10-20 கேண்டில்ஸ் கிட்ட ஹையை, இந்த ஹையை உடச்சிருச்சு. இங்கே தான் ஸ்பாட்டில் இங்கே தான் உடச்சிருக்கு. பட் ஆனால் ப்ரீமியமில் நல்லாவே உடச்சிருச்சு. ஸோ இதுவுமே கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் எஸ்எல் பிளேஸ் பண்ணிடுவேன் எப்போவுமே. இன்றைக்கான எஸ்எல் பார்த்தீங்கன்னா 8.79, 8.79 நான் இன்னைக்கு எஸ்எல்லாக வச்சுருந்தேன். இங்கே ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு, எனக்கு எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ என்னோட ஆர்டர் புக்கை காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் 10:40 எடுத்தேன், 10:50 செல் பண்ணிட்டேன். பையிங் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். ஸோ பொசிஷன்ஸ் பாருங்கள், 10,250 இன்றைக்கி நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கான எக்ஸிக்யூஷனுக்கான வீடியோ. ஸோ இது மாதிரி தான் டெய்லி நான் என் செட்டப்காக வெயிட் பண்ணுவேன். ஒன்ஸ் செட்டப் வந்துச்சுன்னா எடுத்துருவேன். இப்போது ரீசெண்ட் டேஸில் எனக்கு வந்து செட்டப் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற செட்டப் இல்லாதனால எனக்கு நிறைய டேஸ் வந்து நோ ட்ரேடாகவே போச்சு. ஸோ இன்னைக்கு தான் நமக்கு என் செட்டப் நான் யோசித்த விஷயம் நடக்கிறனால இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணேன். எப்போவுமே செட்டப்புக்காக வெயிட் பண்ணுங்கள், டெய்லி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது.
அப்போ தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருவேளை நம்ம ப்ராஃபிட் பண்ணாட்டியும் எஸ்எல் வாங்காமல் கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணலாம். வேணுன்ற மாதிரி செட்டப்பே இல்லாமல் போய் எடுத்தோம்னா லாஸ் வாங்கிட்டோம்னா கேபிட்டலும் குறையும், அதே மாதிரி நம்ம கான்ஃபிடென்ட்டும் குறையும். ஸோ செட்டப் வந்தால் மட்டும் எடுங்க. ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க கான்செப்டை. ஸோ அப்போ தான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய காம்ப்ளிகேட் பண்ணோன்னா நம்ம வந்து பிளைன் சார்ட்டில் தான் பண்ணுறோம், வேறு எந்த இண்டிகேட்டருமே யூஸ் பண்ணல, சிம்பிளாக பண்ணலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.